பொதுமக்கள் கவனத்திற்கு தமிழக அரசு, தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறையும் சென்னை வானிலை மையமும் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் வெப்பநிலை, வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளிவருவதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறை இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் அப்படி வெளியே செல்ல வேண்டும் என்றால் காலணிகளை அணிந்து செல்ல வேண்டும், கொடை எடுத்து செல்ல வேண்டும், தண்ணீர் பாட்டில் எடுத்து செல்ல வேண்டும். வெப்பநிலை, வெயில் தாக்கத்துக்கு மோர், இளநீர், தர்பூசி பழம், பழ ஜூஸுகள்லாம் கொஞ்சம் டைம்ல சாப்பிடணும். பொதுமக்களுக்கு வெயில் தாக்கம், வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு இருந்தால் ORS என்ற பவுடர் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அனைத்து அரசு மருத்துவமனையிலும் கிடைக்கும். அந்த ORS என்ற பவுடரை சுத்தமான 1 லிட்டர் தண்ணியிலே அதை கலக்கி குடித்து வந்தால் அந்த வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு நின்றுவிடும். பொதுமக்கள் கவனத்திற்கு, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இருந்தால் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று மருந்து, மாத்திரை, சிறப்பு வாங்கி பயன்படுத்தக்கூடாது. அது தவறு. தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பொது பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் உடல்நிலை பரிசோதனை செய்து உங்கள் உடல்நிலைக்கேற்ப என்ன மருந்து, மாத்திரை, சிறப்பு மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதைத்தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. துறை வாரியாக மருத்துவர்களை, செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்தந்த துறையினுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ன சொல்றாங்க அதை பொதுமக்கள் கவனத்தோட கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன் சமூக நலத்துறை சார்பாக பொதுமக்களுக்கு அன்போடு, பண்போடு, கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.